அனைவருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை ஏகாதசி. இந்த நல்ல நாளில் நான் பண்ண முதல் வேலை இன்னைக்கு காலையில் காகம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாளாக நம்ம வீட்டு வாசல்லே நின்றுட்டுருக்கு. தீனி எப்போவுமே வைப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நாளாக அந்த கேட்டு மேலேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. காலைல எந்திரிச்சோடனே நமக்கு தீனி வைக்கணுங்கிற மாதிரி நம்ம வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ உரிமையாக கேட்பாங்க. வைக்கலைன்னா பின்னாடி ஜன்னலுக்கும் வருவாங்க, முன்னாடி ஜன்னலுக்கும் கத்துவாங்க. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் 4 மணி மாதிரி கரெக்டாக அப்பயும் கத்துவாங்க. அப்போ வச்சாதான் அவங்க கிளம்புவாங்க. ஸோ இந்த சனிக்கிழமை ஏகாதசியோட நல்லபடியாக தொடங்கியாச்சு நாளை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு திடீர்னு தோணுச்சு, பெருமாளுக்கு மாவிளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாளுக்கு அம்மனுக்கு மாவிளக்கு போடுறது அப்படிங்கிறது நிறைய பேர் செய்வோம். திருவிழா, குலதெய்வம் கோயில், அந்த மாதிரிலாம் விசேஷங்களுக்கு நம்ம மாவிளக்கு போடுவோம். ஆனால் பெருமாளுக்கு மாவிளக்கு போடுறதுங்கிறது இன்னுமே சிறப்பு வாய்ந்தது. முடிஞ்சா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு அப்படின்னா சின்னதாவது 2 மாவிளக்கு போட்டு நீங்க சாயங்காலம் கூட வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உரியது. அதோட மட்டும் இல்லாம ஏகாதசியும் சேர்ந்து வரனால இந்த யோக நாள்ல நம்ம பெருமாளுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு இன்னுமே நிறைய சந்தோஷங்கள் வீட்டுல நடைபெறும். சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாவிளக்குல பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியதா இருக்கும். பச்சரிசி, வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய், அதோட சேர்த்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சின்னதா உருண்டை பிடிச்சிதான் நான் எப்பவுமே மாவிளக்கு போடுவேன். ஏன்னா பிரசாதத்தை நம்ம வேஸ்ட் ஆக்கக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய பேர் மாவிளக்குலாம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் போய் நம்ம போடுறோம், கோயிலில் கொடுக்குறோம்னா 4 பேருக்கு பிரசாதமாக அதை கொடுத்துடலாம். ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் சின்னதாக தான் மாவிளக்கு பிடிச்சேன். ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அந்த இலகாம கரெக்டாக வந்திருந்தது. இன்னைக்கு பெருமாளை வேண்டிக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாவிளக்கு பிடிச்சேன். என்னன்னு தெரியல, எல்லா கடவுளுக்கும் நீ செய்யறல்ல, எனக்கும் செய்ய அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்ட மாதிரி என் மனசுக்குள்ள தோணுச்சு. ஸோ இன்னைக்கு பெருமாளுக்கு பிடிச்சதை செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு துளசியும் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வாங்கி வச்சுட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னெல்லாம் நினைச்சனோ அது அத்தனையுமே பெருமாளுக்கும் தாயாருக்கும் செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணாய அந்த மந்திரத்தை தான் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சதுல இருந்தே பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் எல்லாமே இருந்தாலுமே பெருமாளுக்கு செய்ய வேண்டியதுன்னு நான் நேற்று நினைச்ச அத்தனை விஷயங்களுமே இன்னைக்கு செஞ்சேன். ஸோ மாலை கட்டி போட்டு துளசி மாலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கட்டியிருந்த மாதிரி எனக்கே தோணுச்சு. பெருமாளுக்கு அதை சாத்தும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த துளசி தோட்டத்துல பெருமாளை உட்கார வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டாள் தாயாரோட, பெருமாள், மகாலட்சுமி இவங்களோட போட்டோ நம்ம வீட்டில் இருக்கும். நிறைய பூஜை வீடியோல அவங்கள காமிக்காம நான் இருந்ததே கிடையாது. பாருங்க, துளசி மாலை நல்லா நெருக்கமாக கட்டியிருக்கேன். எனக்கு பூ கட்ட தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா துளசி மாலை நான் எப்பவுமே கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டிடுவேன். இந்த தடவை என்னன்னு தெரியல, நல்லா அழகாவே வந்துருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். மற்றவங்க நம்மளை பாராட்டுறாங்களோ இல்லையோ நம்ம மனசாட்சி தப்போ ரைட்டோ உடனே சொல்லிடும் இல்லையா. அது மாதிரி சொன்ன விஷயம் இன்னைக்கு நல்லா இருக்கு, துளசி மாலை நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ காலையில 5 மணில இருந்து வேலை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப எளிமையாக தான் பூஜை பண்ணியிருக்கேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு மாவிளக்கு 2 பிடிச்சி அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச பாயாசம் செஞ்சுருந்தேன். பால் பாயாசம்ங்கிறது லக்ஷ்மி தாயாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால 2 பேருக்குமே சேர்த்து பாயாசம் பண்ணியாச்சு. எல்லா இறைவனுக்குமே பார்த்தீங்கன்னா பூக்கள்லாம் வச்சுட்டு நல்லபடியாக கடவுளை வேண்டிக்கிட்டேன். இந்த எனக்கு பெருமாளுக்கு தங்கத்தட்டுலேயே வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் தங்கத்தட்டு நம்மள்ட்ட இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா புதுசாக ரிலையன்ஸ் வாங்கின தட்டு தான் இது. அந்த ஷாப்பிங் விழா கூட நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அங்கே வாங்கின தட்டு தான் அது. யோகி நான் தங்கத்தட்டில் சாப்பிடுவேன்னு வாங்கியிருந்தான். அதை அப்படியே நைஸாக சாமி பூஜை அறைக்கு நான் எடுத்துகிட்டு அதில் சாமிக்கு பிரசாதம் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துளசி, பச்சை கற்பூரம், செவ்வந்தி பூ இது எல்லாமே சேர்த்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த தட்டுல தாம்பாளத்துல அழகா மாவிளக்கை வச்சுட்டு அவங்களுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. இந்த மாவிளக்கு அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மகாலட்சுமியோட அம்சம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பச்சரிசி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்லம் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்கிறோம். அதுல மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம், நெய் விடுறோம், நெய் விட்டு தீபம் ஏற்றுறோம். ஸோ இந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஆண்டாள் தாயாரோட அருளும் நம்மளுடைய பெருமாளுக்கு அவருடைய ஆசையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. எனக்கு ஆண்டாள் தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி செஞ்ச ஒரு பெரிய ஒரு பெண்மணி, புரட்சியாளர்னே சொல்லலாம். இவரை தான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்ச ஒரு பெண்மணி, தைரியமான ஒரு கடவுள். அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அந்த இதுல தாடை கிட்ட வந்து வச்சிருப்பாங்க. அது எல்லா போட்டோலையுமே இருக்கும். ஸோ அந்த கதை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஞாபகார்த்தமா பச்சை கற்பூரமும் இன்னைக்கு வச்சேன். பெருமாளுக்குரிய அத்தனை பொருட்களும் நம்ம வீட்டில் இன்னைக்கு இருந்ததுல எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளானா இருக்கும்போது நம்ம விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படிங்கிறதுக்கு நான் மாசம் மாசம் 1ஆம் தேதி ஆனா வந்து வீடியோ ஒன்று போடுவேன். கேலண்டர்ல வந்து மினி டைரி அப்படின்னு போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இந்த மாசம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி நான் எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு என்ன நாள்ல எந்த நாள்ல இந்த மாதிரி விசேஷங்கள் வருது, நம்ம என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கோம், அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்றதுக்கு இந்த கேலண்டர்ல நான் எழுதுறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. நீங்களும் வந்து அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அதுல வந்து ஷார்ட்ஸ்ல கூட நான் இந்த மாசம் கொடுத்துருந்தேன். கரெக்டா 1ஆம் தேதி ஆனா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பேன், அந்த கேலண்டர்ல எழுதுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வந்து ப்ரீ பிளானா வந்து எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வச்சு நல்லபடியா வந்து பூஜை பண்றேன், எந்த ஒரு தடங்களும் இல்லாம. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் இருக்கும் போது தான் நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம வீட்டில் வந்து அந்த இறையருள் இறை சக்தி இருக்கு அப்படின்னா தான் நம்மளால வந்து விளக்கே ஏற்ற முடியும். இல்லைன்னா நம்மளால சனிக்கிழமை தானே சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். கேலண்டரை கிளிக்கும் போது தான் நமக்கு தெரியும், ஆஹா இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதசி அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ போய் நம்ம எல்லாம் வாங்கி செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ப்ரீ பிளானா இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் குறைக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்பாட்ல ஏதாவது நமக்கு நடக்குது, ஏதாவது வாங்கணும், ஏதாவது பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது படபடன்னு வந்துடும் நமக்கு. எதுவுமே வந்து பண்ண முடியுங்கும் போது அது இன்னும் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும். ஸோ எதுவாக இருந்தாலும் அடுத்த நாளுக்கு முன்னாடி நாள் நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு நான் பார்த்துட்டு தான் படுப்பேன். நாளைக்கு என்ன விசேஷம், என்ன மாதிரி நாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும். அது ஒரு காரணம் நான் வந்து பூஜை வந்து தடங்கள்லாம் பண்ணுறதுக்கு. இந்த துளசி தோட்டத்துக்குள்ள என்னுடைய பெருமாளை உட்கார வச்சு நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டேன். இந்த நடுவில் இருக்க பெருமாள் கீழே வச்சிருக்க அந்த வெங்கடாஜலபதி அவர் இந்த போட்டோ வந்து எனக்கு வீடு கிரக பேசுறப்ப கிஃப்டா வந்தவர். ஸோ எல்லா சாமியுமே அவங்களா வரும்போது நம்ம யாரையும் வர வேணாம்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம சாமியே வந்து நம்ம கிட்ட வந்து இதை செய்யுன்னு நம்மளை சொல்லும் போது நம்மளால செய்யாம இருக்க முடியாது. நம்மளே படுத்து தூங்கணும்னு நினைச்சா கூட கரெக்டா அந்த 4 மணி 4:30 மணிக்கு முழிப்பு வந்து எலி போட்டு செய்ய வைக்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். இது நிறைய பேர் வந்து உணர்ந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு செஞ்சுட்டும் இருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பூஜை பண்றவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்கீங்க பிரம்ம முகூர்த்தத்துல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தும் முக்கியம் அப்படிங்கறனால இப்போ வந்து நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பண்ணுறேன் பூஜையை. அதனால வந்து எனக்கு நிம்மதியாக தான் இருக்குது. வீட்லேயே யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து திருப்தியாக இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி தான் நம்ம வீட்டு பூஜையில் இருக்க எல்லா கடவுளுமே வந்து திருப்தி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு முழு நிறைவாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த நிறைவு வந்து இருந்தாலே போதும், மனசுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னு அர்த்தம். மனசுல நிறைவு இல்லாம இருந்தாதான் எவ்வளவு இருந்தாலுமே நிறைவு இல்லை அப்படின்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த 20 ரூபா துளசி, 20 ரூபா பூவு, அந்த பாயாசம் ரெடிமேட் மிக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். அந்த பாயாசம், வெத்தலைப்பாக்கு 20 ரூபா, மொத்தம் 100 ரூபாய்க்கு பெருமாளுக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு விசேஷமா நான் வந்து ஒரு பூஜை பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நம்ம போய் உண்டியல்ல போய் லட்சக்கணக்கில் வந்து பணத்தை போடணும், தங்க கிரீடம் வந்து வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. எனக்குமே ஒரு வேண்டுதல் இருக்கு அம்மன்ட்ட. அந்த வேண்டுதலை இன்னும் என்னால் நிறைவேற்ற முடியல. என் குழந்தை பிறந்தும் 9 வருஷம், அவனுக்கும் 9 வயசு ஆக போகுது. ஸோ இன்னமும் என்னால் நிறைவேற்ற முடியல. அவங்களும் ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. ஸோ கேட்கும் போது கண்டிப்பாக நான் செய்வேன். அது என்ன வேண்டுதலுங்கும் போது நான் நிறைவேற்றும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் யோகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு திரிசூர்ணமும் அந்த நாமம் வந்து போட்டுக்கிட்டோம். அது நம்ம போட்டுக்கிட்டு இன்னைக்கு யோகியும் வந்து துளசியால வந்து அர்ச்சனை வந்து பண்ணா. ஸ்கூலுக்கு வந்து அந்த நாமத்தையும் எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ரொம்பவே அவனுக்கு அழகா இருக்கும். பட்டை போட்டா முருகன் மாதிரி இருப்பான், நாமம் போட்டா அழகா கிருஷ்ணன் மாதிரி இருப்பான். குழந்தைங்கனாலே அப்படிதான். எனக்கு வந்து குழந்தைங்க ரூபத்துல நம்ம தெய்வம் வந்து வீட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். ஆனா சேட்டை பண்ணாலும் கடவுளா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் கண்டிக்க தான் வேணும். அதுக்காக ஓவர் செல்லம் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அந்த கிருஷ்ணரே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்தனாலதான் எனக்கு குழந்தையும் பிறந்தது. ஸோ அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம குழந்தை இல்லாதப்ப எவ்வளவு வேதனைப்பட்டோம்.
நம்ம வழிபாடு செய்ய வச்சு நமக்கு அழகான ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதை தவிர வேற ஒண்ணுமே இன்னைக்கு எனக்கு தோணலை. எதுவுமே கேட்கணும்னு தோணலை. இன்னும் நிறைய செய்ய வைப்பான் என்னைய, நல்லபடியா செய்ய வை. இந்த பூஜையில, இந்த பூஜை ரூம்ல எப்பவுமே விளக்கு அணையாம, எப்பவுமே அணையா விளக்கு மாதிரி இங்க எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீப ஒளி, சூடம் சாம்பிராணி வாசமா இருக்கணும். என் வீடு நல்ல பாசிட்டிவா இருக்கணும். நீ உன்னோட அருள் வந்து என்னைக்கும் எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் நான் வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு பெருமாள்கிட்ட என்ன வேணுமோ கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நல்லபடியா வந்து அவரை வணங்குங்க. சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏகாதசிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நான் பெருசா விரதம்லாம் எதுவும் இருக்கலைங்க. நல்லபடியா வந்து சாமியை கும்பிட்டேன். ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை சொல்லி மாவிளக்கு போட்டது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பெருமாளை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல அடுத்து பிரதோஷம் வரப்போகுது, திங்கட்கிழமை, அதுக்கான வீடியோவும் வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய.